வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கார். அவருடன் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தியும் சென்றிருக்கார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியாகினாங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது 3வது முறையாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கில் கரூரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது தாவேகா குற்றம் சாட்டியிருக்கு. இந்த சூழலில் சிபிஐ சம்மன் அனுப்பியதன் பேரில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக இன்று இரவு சென்னை விமான நிலையத்தில் விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்காரு செந்தில் பாலாஜி. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகிறார். டெல்லி சென்றுள்ள செந்தில் பாலாஜியோட திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தியும் சென்றிருக்கார். நாளை காலை சிபிஐ அதிகாரிகள் முன் செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். முன்னதாக கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் செந்தில் பாலாஜி டெல்லி செல்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது அங்கு எந்த விளம்பரமும் இல்லாமல் முதலில் சென்றவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். ஆனால் திமுக மருத்துவர் அணி என 10 ஆம்புலன்ஸ்களை எடுத்துக்கொண்டு வந்த செந்தில் பாலாஜி லைவ் கவரேஜ் செய்து கொண்டிருந்தார். விடிய விடிய போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. ஆனால் விளாத்திக்குளம் மாணவி வழக்கில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரவில்லை. இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா? 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் தான் செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜியிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்த வேண்டும், உண்மை வெளியே வர வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு செல்வதால கடந்த ஒரு வாரமாக அவர் மிகவும் பதற்றமாக இருக்கிறார். செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் மீது பாய்கிறார். மேலும் கண்டிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னால் செந்தில் பாலாஜி இருந்தால் அவர் தப்பிக்கவே முடியாது. அங்கேயே அவரை சிறையில் அடைப்பார்கள். மீண்டும் அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டியதுதான். இம்முறை தேர்தலில் கூட அவரால் போட்டியிட முடியாது. இதனால் செந்தில் பாலாஜியின் கதை கிட்டத்தட்ட முடிந்ததாக கருதப்படுகிறது. விஜயோ சிபிஐ விசாரணை முடிந்த பிறகு வெளியே வந்து ரோடு ஷோ நடத்தும் விதமாக கையசைத்து விட்டு சென்றார். அப்போது பார்க்கும்போது செந்தில் பாலாஜியை விஜய் உரிய ஆவணங்களுடன் மாட்டிவிட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் நம்மால் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜியின் கதை முடிகிறதா இல்லையா என்று.